வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ பிக் பாஸ் சீசன் 8ல் ஒரு பயங்கரமான கேங் அப்படின்னு பேர் வாங்கினது வந்து கோவா கேங் தாங்க. ஸோ செம்ம ஃபன்னான ஒரு கேங்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் செம்ம சீரியஸாகவும் இருந்த ஒரு கேங்கு தான் இது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிக் பாஸ் சீசன் 8 முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்ததுலேருந்து ஒரு செம்ம பாண்டிங் இருக்கிற ஒரு கேங் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோவா கேங், அப்புறம் அந்த பிரியாணி கேங், அது ரெண்டாக தான் சொல்ல முடியும். ஸோ அதெல்லாம் மீறி வந்து கோவா கேங் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்தாங்க. ஸோ உள்ளே இருக்கும்போதே இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே இருக்கும்போது ஜெஃப்ரி கூட சொல்லியிருப்பார். ஸோ என்ன அப்படின்னா, வெளியே வந்து கோவா கேங்கில் எல்லாம் போயிடும் அப்படின்னு வந்து. ஸோ ஆனால் இவங்க வந்து ஜெஃப்ரிக்கு வந்து ஒரு நோஸ் கட் கொடுக்குறது மாதிரி ஒன்றா சேர்ந்து பயங்கர ட்ரெண்டிங்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு காரில் எங்கேயோ போயிட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து பாட்டெலாம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ போன தடவை கூட போன இன்டர்வியூவில் கூட ரேயன் சொல்லியிருந்தார், நாங்கள் வந்து பிப்ரவரி மாதம் வந்து ஜாக்லின் பர்த்டே வருது, ஸோ நாங்கள் வந்து சென்னையிலே இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக வேறு எங்கேயோ போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு, இப்போ அவங்கள பார்த்தாலே தெரியுது, ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ ரயானுக்கு வந்து ஒரு நல்ல மூவி வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாக்லின் ஆல்சோ ஒரு படத்துக்கு சைன் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ சௌந்தர்யா பார்த்திங்கன்னா, சௌந்தர்யாவுக்கு வந்து நம்ம விஷால் வந்து ஏதோ ஒரு டான்ஸ் ஆல்பம் சாங்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாப்புல பேட்டியில். ஸோ கோவா கேங் வந்து ஒரு 3 பேர் வந்து செம பாண்டிங். ஆனால் ரேயன் வந்து ஃபஸ்ட் எடுத்து நான் நினச்சேன், சரி ஓட்டுக்காக தான் இந்த கேங்கில் சேர்ந்துருக்கேன் அப்படின்னு. பட் அவனோட சேர்ந்ததுனால தான் இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல பேர் வந்திருக்கு போல இருக்குது இந்த லாஸ்ட்டு எபிசோட்ஸ்லாம். அந்தளவுக்கு ஜாக்லின் அந்த கேஷ் பாக்ஸ் எடுக்க மடி பாக்ஸ் எடுக்க ஓட போகும்போது கூட சொல்லியிருப்பான், போயிட்டு பாதியிலே தயவு செஞ்சு ஓடி வந்துரு அப்படின்னு. ஸோ அப்படி ஓடி வந்திருந்தால் ஜாக்லின் இருந்திருப்பாங்க. ஸோ எனிவே அவர் நல்ல ஒரு தம்பியாக வந்து ஜாக்லினுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக வந்து சௌந்தர்யாவுக்கும் ரயான் இருப்பார் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நல்ல பையன் அப்படிங்கிறது மாதிரி. ஸோ எனிவே பார்க்கலாம், அடுத்தடுத்த கேங் அப்டேட்ஸ் ஏதாவது வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். யூ